ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய பெயரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 1-3 வரை உள்ள இறை வார்த்தைகளிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு ஊர் ஊராய் நகர் நகராய் சென்று இறையாட்சியை பற்றிய நற்செய்தி அறிவிக்கிறார். 12 தூதர்கள் அவரோடு இருக்கின்றனர். பல பெண்கள் அவருக்கு தங்களுடைய உடைமைகளை கொண்டு பணிவிடை புரிகிறார்கள். அவர் ஏரோதுடைய அரண்மனையின் மேற்பார்வையாளர் கூசாவினுடைய மனைவி சூசன்னா, யோவன்னா, 7 பேய்கள் நீங்கள் பெற்ற மகதலா மரியா, இன்னும் பல பெண்கள். ஆக இயேசு கடவுள் கொடுத்த பணியை, அவருக்கு கொடுத்த பணியை அவர் செய்கிறார். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக தங்கள் உடைமைகளை கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அவரோடு திருத்துதர்களும் பல பெண்களும் இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு இயேசுவுக்கு உதவியாக இருந்தார்கள். இயேசு கடவுள் சொன்னதை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இயேசு செய்ததை செய்வதற்காகத்தான் அவர் திருத்தூதர்களை அழைத்தார். திருத்தூதர்கள் வழியாக இன்று திரு அவையானது அவர்கள் விட்டு சென்ற பணியை அல்லது இயேசு செய்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசுவின் பணியை செய்கிறவர்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள். இன்றைக்கு இந்த 2 வகையான நபர்கள் கிறிஸ்துவத்தில் இருக்க வேண்டும். இறைவார்த்தையை முழுமையாக அறிவிக்கிறவர்கள். பவுலடியார் சொல்றது போல, நற்செய்தி அறிவிப்பது என்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. நற்செய்தி அறிவிக்காவில்லை எனக்கு ஐயோ கேடு. அதற்காகத்தான் கடவுள் இயேசுசாமி திருத்துதர்களை அழைக்கிறார். தாம் விரும்பியவர்களை அழைத்தார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்றார். எதற்காக? தம்மோடு இருக்கவும், நற்செய்தி பறைசாற்றவும், நோய்களை போக்கவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தான் செய்த பணியை செய்ய அவர்களை அழைக்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இதை நாம் உணர வேண்டும். நம் பிள்ளைகளை ஒருவேளை கடவுளுடைய பணிக்கு நாம் அனுப்புவதாக இருந்தால் இதை கட்டாயம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ போகிற, நீ கடவுளுக்காக போகிற, நீ இறைவார்த்தை அறிவிக்கிறவனா இருக்கணும். முதல்ல கடவுளோடு இருக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா குருக்களும் துறவிகளும் எல்லாரும் வானத்திலேருந்து குதிக்கலை, குடும்பங்கள்லேருந்து தான் வராங்க. ஆக இயேசுசாமி செய்ததை செய்கிறதுக்காக தான் நீ போகிற. ஆக நீ அதை அவர் செஞ்சதை நீ செய்யணும். அவர் என்ன செஞ்சார்? நற்செய்தி அறிவித்தார், பேய்களை ஓட்டினார், நோய்களை குணமாக்கினார், இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் அவர்கள் பணிகள் செய்தார். அப்படி நீ செய்யணும். இன்றைக்கு குருமட மாணவர்களும் சரி, எல்லோரையும் இறைப்பணி செய்ய வருகிற இளைஞர்களையும் சரி, அதாவது புதுநிலையிலும் இறைப்பணி செய்கிறார்கள், துறவரத்திலும் இறைப்பணி செய்கிறார்கள். இந்த 2 பேருமே இறைப்பணியை செய்கிறவர்கள், இறைவார்த்தை அறிவிக்கிறவர்கள். இயேசுவை போல முதலில் கடவுளோடு இருக்க வேண்டும். இரவெல்லாம் அவர் ஜெபிக்கிறார், பகலெல்லாம் அவர் மக்களுக்கு பணி செய்கிறார். இயேசு அப்படித்தான் அறிவிக்கிறார். பணி என்பது என்ன? இறைவார்த்தை அறிவிப்பது தான் அவருடைய முதன்மையான பணி. இறைவார்த்தை அறிவித்தால்தான் மக்கள் கடவுளை பற்றி அறிந்து கொள்வார்கள். அப்படி அறிவிக்கலைன்னா மக்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு நிறைய பேர் பக்தி முயற்சிகள் அதைத்தான் பார்க்குறாங்களே ஒழிய விவிலியத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்லி கொடுத்தாலும் சரி, தினந்தோறும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் திருப்பலிக்கு போகிறார் என்று சொன்னால் அவர் 2 ஆண்டுகளில் விவிலியத்தை முழுவதுமாக படித்து விடலாம். அல்லது ஞாயிறு திருப்பலிக்கு மட்டும் போகிறார் என்று சொன்னால் 3 ஆண்டுகளில் ஒரு முறை விவிலியத்தை படித்ததற்கு சமமாகும். ஆக திருச்சபை சொல்லிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன, வற்புறுத்தல் இல்லை. நீங்கள் இது செய்யணும் அப்படிங்கிறது செய்யலை. அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டோம். இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நாம் கடவுளை அறிவிக்கிறோமா? உண்மையை அறிவிக்கிறோமா? இயேசு அறிவித்ததை போல இறையாட்சியை பற்றிய விழுமியங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறோமா? நீ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா தான் மோட்சத்துக்கு போக, இப்படியெல்லாம் இல்லைன்னா நீ நரகத்துக்கு போய்டுன்னு சொல்கிறோமா? அன்புக்குரியவர்களே, இயேசு ஊர் ஊராக நகர் நகராக சென்றார். அவர் எல்லாத்தையும், ஒரு சில இடங்களில் மட்டுமே மக்கள் அவரை தேடி வந்தார்கள், மற்ற நேரங்களிலெல்லாம் அவர் மக்களை தேடி போகிறார். இன்றைக்கு இறைவார்த்தை அறிவிக்கிறவர்கள் மக்களை தேடி போக வேண்டும், மக்களை தேடி போக வேண்டும். போய் உண்மையை சொல்ல வேண்டும், கடவுளை பற்றி உண்மையை சொல்ல வேண்டும், கடவுள் எதிர்பார்ப்புகளை சொல்ல வேண்டும். கடவுள் மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத சொல்கிறோம். மக்களுக்கு கடவுளுக்கு எது பிடிக்கும், கடவுளுக்கு எது மகிழ்ச்சி தரும்னு மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுதான் உண்மையான இறைவார்த்தை. ஆக இதை அறிவிக்க வேண்டும் இயேசுவை போல. 2வது, இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்களைப் போல என்று நாம் உண்மையாக கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கிறவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வதாக மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுசாமி சொல்வார்,
என் சீடர் என்பதற்காக ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி உண்மையாக இறைவார்த்தை அறிவிக்கிறவங்களுக்கு நம்ம பணிவிடைகள் செய்ய தயாராக இருக்கணும். நம்மளாலாம் அறிவிக்க முடியல, ஏன்னா நமக்கு அவரை போல் இதான் இந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆக கடவுள் கொடுத்த அழைப்பு அவர்களுக்கு இருக்கிறது, கடவுளை பற்றி அறிவிக்கிற அழைப்பு. ஆக அப்படி அழைப்பு பெற்றவர்களுக்கு நாம் பணிவிடை செய்யணும். இதைத்தான் திருச்சபை கட்டில் 6வது கட்டில் நம்ம சொல்கிறது, நம்ம ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்கிறது. ஞான மேய்ப்பர்கள் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்குறாங்களோ அவர்களெல்லாம் ஞான மேய்ப்பர்கள். இப்போ அவங்களுக்கு உங்களிடம் இருக்கிற உடைமைகளை கொண்டு பணிவிடை செய்ய வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது திரு அவையிலே? பிடிச்சவங்களுக்கு செய்கிறோம், பிடிக்காதவங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறோம். நம்முடைய குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுறவங்களை யாருமே விரும்புறதில்லை. இயேசு சாமியாக இருக்கட்டும், இறைவாக்கினர்கள் எல்லோருக்குமே மக்களிடம் கிடைத்தது வெறுப்பு தான், எதிர்ப்பு தான். ஏன்னா அவங்க உண்மையை சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறவங்கள நாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆக இயேசு சாமியை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஏற்றுக்கொண்டால்தான் அவர்களுக்கு பணிவிடை செய்யும். இப்போ 12 திருத்தூதர்கள், அந்த பெண்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். தங்களிடம் இருப்பவற்றை கொண்டு பணிவிடை செய்தார். அதை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அவங்கள்ட்ட இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணல, இப்படியெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேணும்ல, அவங்க கொடுக்கறத வாங்கிட்டு. அதுதான் தன்னுடைய சீடர்களுக்கு அதுதான் சொல்கிறார், உங்களுக்கு பரிமாறுவதை உண்டு வாருங்கள், அதை எதையும் கேட்காதீங்க, தேவையில்லாத செலவை மக்கள் மேலே வைக்காதீங்க, கொடுக்கறதை அவங்களோட இருக்கிறத பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள்? 1, இறைவார்த்தையை அறிவிக்க ஆர்வமாய் போகிறோமா? 2, இறைவார்த்தை உண்மையாய் அறிவிக்கிறவர்களுக்கு சார்ந்திருக்கிறோமா? அவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? அவர்களுக்கு நாம் பணிவிடை புரிகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இங்கே நிறையா பேர் எப்படி போகிறோம்னா, நமக்கு நல்லது சொல்கிறாங்களா, நமக்கு நல்லது செய்கிறாங்களா, அங்கே தான் நம்முடைய காணிக்கைகள் போகுது. நமக்கு சாதகமாக பேசுகிறாங்களா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்களா, நம்மளை திட்டாமல் இருக்கிறாங்களா, நம்மளை குறைகளை சுட்டி காட்டாமல், மற்றவங்க முன்னாடி நம்மளை தவற சுட்டி காட்டாமல் இருக்கிறாங்களா, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நாம் உதவி செய்கிறோம், பணிவிடை செய்கிறோம். தவறுகளை சுட்டி காட்டி நம்மை திருத்துபவர்களுக்கு நாம் செவி கொடுப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே அருமையான காரியங்களை கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பணியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், பணியாளர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும். முதல் வாசகத்திலே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 2லிருந்து 12 வரை உள்ள வசனங்களிலே பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு அழகாக சொல்லுகிறார், பொருளாசை உனக்கு வேண்டாம், ஊழியர்களுக்கு பொருளாசை இருக்கக்கூடாது. அதனால தான் சாமி சொல்கிறார், நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியர்கள் பொருளாசை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. எவ்வகை பொருளாசையும் கொள்ளாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார் பவுலடியார். அன்புக்குரியவர்களே, ஒருவருக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் செல்வத்தினால் வாழ்வு வந்து விடாது. ஆக ஊழியர்கள் நல்லா பாருங்கள், திருத்தூதர்கள் பணிகள் நூலை படித்தீங்கன்னா, திருத்தூதர்கள் மக்கள்கிட்ட வாங்கி, இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க எதுவும் வச்சுக்கல. அதனால தான் பேதுரு சொல்கிறார், என்னிடத்தில் வெள்ளியோ பொண்ணோ இல்லை, என்னிடத்தில் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன். இயேசுவை தவிர நம்மிடம் எதுவும் இருக்கக்கூடாது. இறைப்பணியை செய்கிறவர்கள், இறைப்பணியை செய்கிறவர்களிடத்தில் இயேசுவை தவிர வேறு எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் இயேசுசாமி அறிவுரை அதான் சொல்கிறார், பணப்பையோ கைப்பையோ மிதியடியோ எதையும் எடுத்துகிட்டு போகாத, கையில் கோலை கூட தேவையில்லை, நீ போ, நான் சொல்கிறத செய், நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியை, இறைப்பணியை செய்ய வருகிறவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, துறவிகளாக இருந்தாலும் சரி, பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் கடவுளை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும், பொருள்களை அல்ல. பொருளாசை எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று பவுலடியார் சொல்லுகிறார். ஆக கடவுளுடைய மனிதனாகினே இவற்றையெல்லாம் விட்டு ஓடி என்று சொல்லுகிறார். ஆக வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, போட்டி, பொறாமை, பழி வாங்குதல் போன்ற காரியங்களை நம்ம கடவுளுடைய ஊழியர்கள்ட்ட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம கடவுளுடைய ஊழியர்களே கிடையாது. ஆக நிறைய நேரங்களில் மக்கள் யாருக்கு உதவி செய்கிறாள், எப்படிப்பட்ட உதவிகளை கோயில் கட்டுறதுக்கு லட்சமாக கொடுக்குறோம், ஏன்னா கல்வெட்டில் பேர் போடுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும், விளம்பரத்துக்காக, பெருமைக்காக, புகழ்ச்சிக்காக, பாராட்டுக்காக நிறைய பேர் இன்றைக்கி அதுக்காக தான் செய்கிறோம். உண்மையாக கடவுளுடைய வார்த்தையை உண்மையாக அறிவிக்கிறவர்களுக்கு நாம் பணிவிடை செய்கிறோமா? ஒரு சில பங்குகள் எல்லாம் சாமியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டார்னா யாருமே பக்கத்தில் போகிறதில்ல.
பூசதேவிக்கு யாரும் போகிறதில்ல, எதுக்குமே அவர் திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு? எதுக்கு திட்டுறாரு? மேலே அக்கறை இருக்குது. வேணும்னு திட்டுனா அது தவறு. ஆனால் அக்கறையோடு செய்கிற தவறை சுட்டி காட்டி திருத்தி கொள்ள வேண்டும் என்ற அக்கறையோடு திட்டினால் அது அக்கறை, பொறுப்பு. அது கடவுள் அவர்களுக்கு கொடுத்த பணி. இயேசுசாமி எடுத்துங்க, எப்படியெல்லாம் திட்டுறார் சீடர்களை. நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையை எவ்வளவு காலம் நான் பொறுத்து கொள்ள இயலும்? பேதுருவை பார்த்துட்டார், போ பின்னாலே சாத்தானேங்கிறார். பேதுரு ஓடிட்டாரா? சீடர்கள் போயிட்டாங்களா? இல்லையே, அவர் கூட தான் இருந்தாங்க. அவ்வளவு திட்டம், எல்லாத்துக்கும் முன்னாடி தான் திட்டுறார், மோசமாக திட்டுறார். ஆனால் அவங்க கோச்சிக்கல. ஏன்னா கடவுள் அவங்களுக்கு சொல்கிறது நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நமக்கு சாதகமாக பேசுகிறவங்களுக்கு பணிவிடையும், நமக்கு நம்மளுடைய குறைகளை, தவறுகளை சுட்டி காட்டுறவர்களுக்கு நாம் பணிவிடை எதிர்ப்பும் நாங்கள் காட்டுகிறோம். ஆனால் உனக்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நாங்களாம் எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். இறை வார்த்தை உண்மையாக அறிவிக்கிறவர்களாக மனம் மாறுங்கள். கடவுளை மட்டும் கொண்டிருப்பவர்களாக மனம் மாறுங்கள். அப்படி உண்மையை அறிவிப்பவர்களுக்கு, கடவுளை மட்டும் கொண்டிருப்பவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். கைமாறு நிறைய கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள். இறைவார்த்தை உண்மையாக அறிவிக்கிறவர்களாகவும், இறைவார்த்தை உண்மையாக அறிவிப்பவர்களுக்கு உதவிகள் செய்கிறவர்களாக மாறுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.